கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை அடையாறு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். நடிகர் ஜெயம் ரவி வாக்கினை பதிவு செய்தார். அதே போல சென்னை அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் டிடிவி தினகரன் தனது துணைவியாருடன் வந்து வாக்கினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிடிவி தினகரன் தேனி தொகுதியினுடைய வேட்பாளர் என்பது நமக்கு தெரியும். அவருக்கு இங்கு சென்னை அடையாறு பகுதியில் வாக்கு இருப்பதன் காரணமாக அவர் அங்கு வந்து அந்த வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். என்ன ராஜேஷ், இப்போ வடிவேலு வாக்களித்தார், இப்போது அதுக்கப்புறம் அந்த ஜெயம் ரவி வந்திருக்கிறாங்க. அப்புறம் இப்போ டிடிவி தினகரன் வந்து ஓட்டு போடுறதுக்காக அவருடைய தொகுதிக்கு வந்து அவருடைய அந்த பூத்துக்கு வந்து வந்திருக்காரு அடையாறில். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி தேனி. நேற்று ஈவினிங் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா தேனியில் தான் இருந்தார். இப்போ ஓட்டு போட வருவாரா இல்லையான்னா ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவங்களுடைய ஆதரவாளர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து காலையில் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் இப்போ ஈவினிங் வந்திருக்கிறத பார்த்தா ஒரு வேளை காலையில் தான் புறப்பட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த காலையில் போய் ஒரு அந்த பூத்தெல்லாம் சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி, அவருடைய மகள் ஆகியோரோட வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் அவங்களுடைய மனைவி ஃப்ரேமில் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க மகளும் வந்து உடன் இருக்காங்க பார்க்குறோம். அவங்க மகள் திருமணம் ஆகி இருந்தாலும் கூட அந்த ஓட்டுங்கிறது வந்து தொடர்ந்து இன்னும் அடையாறுலேயே தான் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அவர் பிரச்சாரம் பார்த்தோம்ல ராஜேஷ், தேனி தொகுதியில் சுழன்றடிச்சு சூறாவளி பிரச்சாரம்ல அவர் மேற்கொண்டார். என்ன கருத்து? அவருக்கு ஆதரவாக அவங்க மனைவியும் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. அதில் இப்போ நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது சில சுவாரஸ்யங்களை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ கடலூர் தொகுதியில் வந்து பச்சானா மச்சானான்னு ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருந்தது. மச்சானை விட எனக்கு பச்சான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் நடைபெற்றது. பார்த்தா இவங்க வந்து டிடிவி தினகரனோட துணைவியாரும் அங்கே போய் தேனி தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் முகத்தை பார்த்தா உங்களுக்கு குக்கர் ஞாபகம் தான் வரணும், இவர் முகமும் குக்கர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் சார், குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இவர் தான் வந்து குரு, அதாவது ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் அவர்லாம் எனக்கு ஜூனியர், அவங்கெல்லாம் எனக்கு கீழே அவங்கலாம் வேலை பார்த்தவங்க. நான் வந்து தேனி தொகுதியில் அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போட்டிக்கிட்டப்ப இவங்கெல்லாம் எனக்கு வந்து வேலை பார்த்தவங்க. ஆமாம், அது உண்மை. என்ன பண்ணுறது, ஓபிஎஸ் உங்களுக்கு தான் வேலை பார்த்தாரு. அப்போ அதுக்கப்புறம் சிஎம்ஏ ஆகிட்டாரு. அதெல்லாம் காரணமாக சொல்ல முடியாது. ஆனால் தேனியை வந்து அவர் தேர்ந்தெடுத்து நின்னதுக்கு காரணம் அந்த பழைய வெற்றி, அந்த கணக்கிட்டு தான் நின்னார். ஆனால் இந்த தடவை எப்படி இருக்குங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவர் தினகரனை பொறுத்த வரைக்கும் இப்போ தேனி முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு போல இருக்கு. தேனி ஒரு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் ஈவினிங் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வராரா? தேனியை முடிச்சுட்டு தான் தேனி ஒரு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்காரு. அவரும் காலையில் வாக்குப்பதிவு செய்கிறவர் தான். ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இல்லை, இப்போ தேனி தொகுதியில் கார்த்தியே அவர் வந்து முன்னே அவர் செல்வாக்கோடு இருந்தார், ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அந்த திமுக எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றப்ப தேனியில் மட்டும் டிடிவி தினகரன் தான் வெற்றி பெறுவாருன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் நீண்ட இடைவெளி அவருக்கு விழுந்து போயிடுச்சு இல்லையா? அப்போது வந்து இப்போ அவர் போய் வாக்கு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, வனவாசம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் நினைவூட்டி தான் ஓட்டு கேட்டார். ஏன்னா 14 வருஷம் நான் வனவாசம் போயிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த முன்னாடி இருப்பாங்கள்ல, நீ அவர் தானே, நீ இவர் தானே, என்ன பண்ணி மீசையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணி கண்ணாடியெல்லாம் போட்ட அப்படின்னு அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணுற இடத்துல, அதாவது அந்த தொகுதிக்கு ரொம்ப அணுக்கமானவர்ன்ற அந்த தன்மையில் அவர், ஆமாம் நான் இன்னும் பழைய ஆளுகள்லாம் நான் என்ன நினைவு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னுலாம் அவர் சொன்னார். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் டிடிவி தினகரன், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து வாக்காளர்களை அவமதிக்கும் செயல். டிடிவி தினகரன் சொன்னார், வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது வந்து, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து வாக்காளர்களை வந்து அவமதிக்கும் செயல். நான் அப்படி பணம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, கிராம தேவதை கோயில்களுக்கு செய்கிறதுன்னெல்லாம் அவர் சொன்னார். இப்போ தேனியில் வந்து அவர் முற்றிலும் ஒரு மாறுபட்ட பிரச்சாரத்தை தான் அவர் மேற்கொண்டிருக்கார். தான் வனவாசம் போனதா சொல்லி அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. உறுதியா நான் வெற்றி பெறுவேன். பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15-16 இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள், மேகனாபுரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில, இப்படி பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு எப்படி பார்க்கறது? அரசியல் பேசலாம்ல. இங்க தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும்
அவர்கள் எல்லா இடங்கள்லையும் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது எதிராக மக்கள் இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பை செய்கிறாங்க. இவங்க பணம் கொடுக்கறத தேர்தல் அதிகாரிகள் தடுக்காமல் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப இந்த தேர்தல் நடைமுறையிலேயே நிறைய பகுதிகளில் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ உங்கள் தொகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா தேனியில் 20 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அங்கே போட்டிடுறீங்க. 3 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவில் இருந்து சென்றதுனால அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கா? என்ன எந்த பிரச்சனையும் இல்லை. அது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அது அதிமுகவுடைய தொகுதிங்கிறது. நீங்கள் அந்த கேள்விக்கு தானே வர்றீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக மாறிவிட்டது. சென்னையில் வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைவாக இருக்குது. 40-45% இருக்குது 3 மணி வரைக்கும். இது வரைக்கும் வாக்களிக்காதவங்களுக்கு ஒரு வேட்பாளராக நீங்கள் உங்களுக்கு கோரிக்கை 100% அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினால்தான் மத்தியில் மீண்டும் பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அதுவும் சென்னை போன்ற மாநகரத்தில் மக்கள் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்களெல்லாம் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு சிக்னலையும் தரும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.